நெக்ஸன் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்னென்ன விஷயங்களில் உங்களுக்கு மாற்றம் ஏற்பட போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா மாத பலன் அப்படின்னே சூரியனை மையமாக வச்சு தான் நம்ம பலன் எடுப்போம். ஸோ இந்த வட்டம் நம்ம ஆங்கில மாத பலன் பேசுகிறதுனால சூரியன் பார்த்திங்கன்னா 2 ராசியில் தன்னுடைய பயணத்தை இயக்குவார். அதாவது மேச ராசியிலும் சூரிய பகவான் 15ஆம் தேதி வரை இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசிக்குள்ளே வருவார். ஸோ இதனுடைய செயல்பாடும் மற்ற ஏனைய கிரகங்களுடைய கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு அதனை வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ என்னென்ன மாற்றங்கள் இந்த மே மாதத்தில் நடக்க போகுது, நீங்கள் என்னென்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி சொல்ல வந்திருக்கோம். ஸோ இந்த மாத பலன் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே ஒரு டச் பண்ணி ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். மறக்காமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகும். சிரித்த முகத்துடன் அனைவரையும் அன்புடன் பண்புடன் பாசத்துடன் பார்த்து கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம மூலமாக எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துடன் வாழக்கூடிய ரிஷபராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மே மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் மற்றும் கவனமான விஷயங்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். நம்முடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா உறுதியாக இந்த காலகட்டம் வேலையில் மிகப்பெரிய ஒரு பதவி உயர்வு உண்டு. இந்த மே மாதம் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறவே இல்லை. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, ரெஸ்பான்ஸாக இருக்கீங்க, ஓவர் டைம் எடுக்கிறீங்க. ஆனால் உங்களை கண்டுக்காத உங்களுடைய மேல் அதிகாரிகள், உங்களுடைய டீம் லீடர்ஸ் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ, யாரெல்லாம் உங்களை ரொம்ப டிப்ரெஷன் உண்டு பண்ணாங்களோ, ஸோ அவங்க இப்போ உங்களுடைய உண்மையான தன்மையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு மதிப்பு கொடுக்க போகிறாங்க. உங்களுடைய செயல்பாடில் பெரிய ஏற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு சிறப்பாக இருக்கும்போது நிர்வாகத்திறன் ரிஷபராசிக்கு பொதுவாகவே இந்த மே மாதத்தில் மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. உங்கள் மேலே தேவையில்லாத வழக்கு, பிரச்சனைகள், போராட்டங்கள், அழுத்தங்கள் இப்படிலாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் செய்யாத விஷயங்களை செய்த மாதிரி சித்தரித்து உங்களை சின்ன பின்னமாக ஆக்கிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா, அந்த வருத்தங்கள் தகத்தெறிந்து தகுடுபூடி ஆக்கி நீங்கள் சாதனை புரிய போகிறீங்க. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக பொருளாதார விஷயங்களில் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் இருந்தது. ஸோ இது படிப்படியாக இந்த மே மாதத்துலேருந்து படிப்படியாக மாறப்போகுது. நீங்கள் எடுக்கிற முயற்சிகள், செயல்பாடுகள் அத்தனையும் அப்படியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு கிரகங்கள் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஒரு உன்னதமான செயல்பாடு செய்ய போகிறாங்க. இவ்வளவு நாட்களாக தனியாக இருந்தீங்க, எந்த உறவும் உங்களை நம்பி எந்த விஷயம் செய்யலை, எந்த உறவும் உங்கள் கூட மேக்ஸிமம் தொடர்ந்து பயணம் செய்யலை. தன்னுடைய தேவை முடியும் வரை கூட இருந்திருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய நட்பு எடுத்துக்கோங்க, உங்களுடைய கூட பிறந்த உறவுகள் எடுத்துக்கோங்க. எல்லா உறவும் எல்லா நட்புமே ரிஷபராசிக்காரங்கிட்ட அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிருப்பாங்க. அது கரெக்டாக அவங்களுக்கு தேவையான ஒரு எனர்ஜி பவர் கிடச்சின்னா ரிஷபராசியை அட்டையாக தூக்கி எரிஞ்சிடுவாங்க, பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் நிறைய அழுத்தத்தில் இருந்தீங்கள்ல, நிறைய ஏமாந்தீங்கள்ல, ஸோ அந்த நிலைக்கு தனிமையில் இருக்கேன், ஒரு சின்னதாக ஒரு நல்ல உறவு, நல்ல பாசமான எனக்கு இந்த நட்போ இந்த உறவோ என் கூட இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படி நீங்கள் நினைக்கிற உங்கள் மனதுக்கு பிடித்த உறவு, நட்பு, காதல், பாசம் அனைத்தும் உண்மையான உறவுகள் உங்கள் கூட இப்போ என்ன பண்ண போகிறாங்க, இந்த மே மாதத்தில் பேச போகிறாங்க. எனக்கு இவங்க போகுமானா மட்டும் போதும்,
நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த மாதம் உறுதியாக நிறைவேறும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக இருக்கும், வாக்கு கொடுக்கறதுல கவனமாக இருக்கும், பணம் கொடுக்கறதுல கவனமாக இருக்கும். உங்களுடைய ஹெல்த்துக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கவே மாட்டேங்கிங்க, ஓகேவா? ஸோ கொஞ்சம் ஹெல்த்துக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுங்க. வாழ்க்கையில் நல்ல ஏற்றம் பெற்று எல்லா விதமான வளமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ மே மாதத்தில் கோச்சாரங்கள் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்காங்க.